ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ எப்பயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியாயமான கோரிக்கை அப்படின்றத வச்சு மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை இளைஞர்களாக இருந்தாலும் சரி, போராட்டக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் அந்த போராட்டத்தை எப்படி கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. சரி, ஓகே, இத்தனை லட்சம் கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ இத்தனை லட்சம் பேர் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு இடத்துல திரடுறாங்க. இருக்கக்கூடிய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டு பார்த்தோன்னா போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்கன்னா அவங்க கோரிக்கை தான் என்ன, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்றதையே ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்க எந்த கவர்மெண்ட்டும் ரெடியாக இல்லை. வந்தோடனே வந்துட்டு பார்த்தோன்னா அப்போ நீ எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டா என்ன அர்த்தம்? நீ சொல்லி நான் என்னுடைய அமைச்சரவையிலேருந்து ஒரு அமைச்சரை தூக்கிட்டேன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை அப்படின்ற மாதிரி தான் இப்போ டெல்லி ப்ராட்டஸ்ட் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தடியடி ஒரு பக்கம், மாணவர்கள் மேலே அதீத வன்முறை ஒரு பக்கம், NSA அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தை வச்சு மிரட்டுறது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பல மிரட்டல்களை தொடர்ந்து பாஜக வந்துட்டு மாணவர்களுக்கு எதிராக நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் சமீபத்திய 2 நாளாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் மேலே கட்டவிழ்க்கப்பட்ட அதீத வன்முறை தாக்குதல் இருக்கு இல்லையா, அது குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த களத்தில் இருக்கக்கூடிய பலருமே வந்துட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்றத வீடியோஸ் எடுத்து அப்டேட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோன்னா ஜந்தர் மந்தில் நிகாங் சிங் இருக்காங்க இல்லையா, நிகாங் சிங்கினுடைய வருகை அப்படின்றது மாணவருடைய பாதுகாப்பை ஒரு படி அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோன்னா போலீஸ்க்கும் வந்துட்டு மாணவர்கள் மேலே கை வச்சா அடுத்து நமக்கும் அந்த அடி திருப்பி விழுவோம் அப்படின்ற பயம் வந்திருக்கிறதுனால மாணவர்கள் மேலே கட்டவிழ்க்கப்பட்ட அதீத வன்முறை அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. சரி, ஓகே, நிகாங் சிங்கள் அப்படின்னா யாரு, அவங்க எப்படி இந்த போராட்டத்தோட தொடர்பு படுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கொஸ்டின்ஸ் வட்டமடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை பற்றி தான் நம்ம விலாவாரியாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த நிகாங் சிங்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்துட்டு பழைய 10வது மதகுருவான கோபிந்த் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரால உருவாக்கப்படுறாரு. சீக்கிய மதகுரு இருக்கார் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு 10வது மதகுரு அப்படின்னு சொல்றாங்க. 1699 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கல்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவை உருவாக்குறாரு. அந்த பிரிவின் கீழே தான் இந்த நிகாங் சிங்கள் இருக்காங்க இல்லையா, போர் மரபெல்லாம் சொல்லி கொடுக்கப்படுது. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா நிகாங் அப்படின்னாலே பயம் இல்லாதவங்க அப்படின்ற அர்த்தம்னு சொல்றாங்க. போராட்ட காலத்துல கூட வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு சில வீடியோஸ்ல போலீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, போலீஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை துரத்தும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயந்து போய் பின்னாடி ஓடி வருவாங்க. ஆனா उसके लिए बहुत बहुत धन्यवाद. वहीं एक निहंग ने कहा कि आपको जब भी हमारी जरूरत पड़े உட்கார்ந்திருந்த நிகாங் சிங்கள் எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா போலீஸை நோக்கி போவாங்க. என்ன பிரச்சனை, இப்போ எதுக்காக அவங்களை அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸை முன் வைப்பாங்க. ஸோ मंतर पर बैठा है. इस दौरान सामने आ रहे अलग अलग वीडियो सभी को चौंका रहे हैं. இந்த நிகாங் சிங்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா இந்திய போலீஸை மட்டும் கிடையாது, அன்னைக்கு காலகட்டத்தில் பஞ்சாப்ல வந்துட்டு இந்த நிகாங் சிங்கள் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் முகலாய ஆட்சி அப்படின்றது நாடு முழுக்க பரவி கிடந்துச்சு. பஞ்சாப்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த முகலாய ஆட்சியினுடைய கொடுமை, அதை தாண்டி மதமாற்றம் அப்படின்றதெல்லாம் கட்டாயமாக பண்ணப்பட்டதுனால அன்னைக்கு கோபிந்த் சிங் என்ன பண்றாருன்னா இந்த நிகாங் சிங் सुभान अल्लाह, सुभान अल्लाह, मैं उन सिंहों की फौज के चिथड़े हवा में उड़ते देख रहा हूँ.
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. மக்களுக்காகவும் அதை தாண்டி குழந்தைகள் பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த நிகாங் சிங்கள் அவங்களுடைய உயிரை கொடுத்து கூட போராடுவாங்க. மக்களை வந்துட்டு பாதுகாக்கிறது தான் இவங்களுடைய முதன்மையான வேலையே அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய ட்ரெஸ் கோடே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலர்ல ஒரு ட்ரெஸ், பெரிய டர்பன், அதை தாண்டி வந்துட்டு இடுப்பு மட்டும் இல்லாம உடம்பை சுத்தி கத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஆயுதங்களையும் முறையா வந்துட்டு பயிற்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க இந்த நிகாங் சிங் குரூப்புக்குள்ளேயே உள்ள வருவாங்க. இவங்க ஒருத்தரோட சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். நிகாங் சிங் வந்துட்டு ஒருத்தரோட சண்டை போடுறாங்கன்னா அவங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவருடைய உடம்புல தழும்பு இல்லாத இடமே இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு வாழ்வீச்சா இருந்தாலும் சரி, இல்லை குதிரை ஓட்டுறதா இருந்தாலும் சரி, எல்லா விதமான போர்களையும் அக்யூரேட்டா கத்துக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த நிகாங் சிங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, மாணவர்கள் வந்துட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுத்துட்டு போயிடலாம், ஒரு நாள் வந்துட்டு போராட்ட களத்துல அவங்களோட இருந்து நாங்கள் உங்க. इस बीच एक और नया वीडियो सामने आया है जिसमें निहंग सिख கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு தெரிவிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, எங்க அம்மா மேலேயும் என் தங்கச்சி மேலேயும் என் குழந்தைங்க மேலேயும் வந்துட்டு பார்த்தோம்னா அதீத வன்முறை அப்படின்றது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற தைரியத்துல இவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா என்ன அப்படின்லாம் தெரியல. ஆனா இப்போ நாங்கள் இருக்கோம், இப்போ வந்துட்டு அவங்கள தொட சொல்லுங்கள், இப்போ வந்துட்டு அவங்கள எங்கள் அம்மா மேலேயோ இல்லை எங்கள் அக்கா மேலேயோ வந்துட்டு கை வைக்க சொல்லுங்கள், அதே மாதிரி அதீத வன்முறை இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் ஒரு டைம் பண்ண சொல்லுங்கள், என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசக்கூடிய அந்த தொடியிலேயே அவங்களுடைய வீரம் இருக்கு இல்லையா. அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்துக்குமே ஒரு சேஃப் ஜோனா இந்த நிகாங் சிங்கள் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் அமைதியா போராடிக்கிட்டு இருந்த மாணவர்கள் மேல ஓயாம தடியடி அப்படின்றது நடந்துகிட்டு இருந்த சுச்சுவேஷன்ல நிகாங் சிங்கள் களத்துக்குள்ள வந்திருக்கிறது அந்த தடியடியை நிறுத்தி மாணவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஜந்தர் மந்தர் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ जानकार सवाल उठा रहे हैं कि आखिर छात्र आंदोलन में निहंगों का क्या काम है. நிகாங் சிங்கை தாண்டி இன்னும் பல தெரியாத முகங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்விக்கி மூலியமாகவும் ஜொமேட்டோ மூலியமாகவும் வந்துட்டு உலகத்தினுடைய பல மூலைகள்ல இருந்து இந்த போராட்டத்தில் போராடிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபுட் ஆர்டர்ஸ் அப்படின்றத குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருடைய நோக்கமும் நம்ம நோக்கமும் ஒன்னே ஒன்று தான். ஜென்சி அப்படின்னாலே வந்துட்டு அந்த இளைஞர்கள் சரியில்லை, அவங்களுக்கு ஒரு நோக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்காக அவங்க ஒண்ணு கூடி போராடிக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டமை மாத்தணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அதில் வின் பண்ணணும் அப்படின்றது தான் முகம் தெரியாத பலருடைய ஆசையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நிகாங் சிங்கனுடைய வருகை அவங்களுக்கு ஒரு படி தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் நிகாங் சிங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தர பை பை.